உலக புற்றுநோய் தினம் 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பாரிஸில் நடைபெற்ற புதிய நூற்றாண்டில் புற்றுநோய்க்கு எதிரான உச்சி மாநாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 2023ஆம் ஆண்டு மட்டும் 7,34,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2040ஆம் ஆண்டு சுமார் 50% எண்ணிக்கை கூடுதலாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் 8 நிமிடத்திற்கு ஒரு பெண் இந்தியாவில் உயிரிழக்கிறார். குறிப்பாக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காய்ச்சல், பசியின்மை, உடல் நலிதல் என மாற்றங்கள் தென்பட்டவுடன் அதனை தீவிரமாக பரிசோதனை செய்து எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும். அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு, அவற்றை குணமாக்குவதற்கான முன்னெடுப்புகளை முதலில் தீவிரப்படுத்த வேண்டும். பொதுவாக ஆண்களுக்கு நுரையீரல், புரோஸ்டேட், பெருங்குடல், வயிறு, கல்லீரல் ஆகிய பகுதிகளில் பாதிக்கும். பெண்களுக்கு மார்பகம், பெருங்குடல், நுரையீரல், கர்ப்பப்பை வாய், தைராய்டு புற்றுநோய்கள் என பாதிக்கிறது. இந்த புற்றுநோய்கள் எதனால் உருவாகிறது? புகையிலை பயன்பாடு, அதிக மது உபயோகித்தல், ஆரோக்கியமற்ற உணவு, உடல் உழைப்பின்மை, மாசு போன்றவையே புற்றுநோயினுடைய ஆபத்து காரணிகளாக உள்ளன. இதனை எப்படி குறைக்கலாம்? ஆரம்ப காலகட்டத்தில் கண்டறிந்து அதற்கு தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டால் குணமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. 1970ஆம் ஆண்டு முதல் புற்றுநோயில் இருந்து உயிர் வாழ்பவர்களின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. புகையிலை பயன்பாடு தவிர்ப்பது, ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பது, பழங்கள் மற்றும் காய்கறிகள் உட்பட ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது, வழக்கமான உடல் செயல்பாடுகளை கட்டமைப்பது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மது போன்ற பொருட்களை தவிர்ப்பது, புறஊதா கதிர்வீச்சை தவிர்ப்பதன் மூலமாக புற்றுநோயை தடுக்க முடியும் என்கிறது மருத்துவ உலகம். இப்படியாக உலகம் முழுவதும் ஒரு உயிர் சார்ந்த பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தக்கூடிய நோயாக புற்றுநோய் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கு மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையும் தனி மனித ஒழுக்கமுமே இந்த புற்றுநோயில் இருந்து மனித இனத்தை காக்கும் என்கிறது மருத்துவ உலகம். தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் கடந்துள்ளது. ஆனால் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பெரிய அளவில் முன்னெடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மருத்துவர்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக 9 வயது முதல் 14 வயது வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசியை 2 தவணை இலவசமாக போட வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த விடியா திமுக அரசும் அதன் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினும் காற்றில் பறக்க விட்டதுதான் மிச்சம் என்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.